எம்ஆட்டோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனம் மாண்புமிகு தமிழக முதல்வரை வச்சு 2019 பழைய பெட்ரோல் டீசல் எல்பிஜி ஆட்டோக்களை வந்து எலக்ட்ரிக் ஆட்டோக்களாக வந்து நாங்கள் மாற்றிட்டு இருந்தோம். ஸோ இப்போது அதை தொடர்ந்து புதிய எலக்ட்ரிக் ஆட்டோக்களை நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி சந்தைக்கு கொண்டு வரதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். அதோடைய ஒரு பகுதி தான் இந்த பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ். இந்த பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இன்னைக்கு கடை வாடகை, ரெண்ட்டு, இந்த கரண்ட் பில் இது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதாவது இந்த நடைபாதை வியாபாரிகளில் ஆரம்பித்து குறு சிறு இந்த தொழில் பண்ணுற டீ ஷாப் வச்சுருக்கவங்க, அதே மாதிரி இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே இன்றைக்கி பாதிப்புக்குள்ளாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த பிஸ்னஸ் ஆன் வீல்ஸை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் முனைவோர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதற்கு வந்து முதலீடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கடையோட அட்வான்ஸு, அதை மாதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த ரெண்டல், கரண்ட் பில், இதுதான் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காசு செலவு பண்ணுது. ஸோ அதையே நம்ம மூவ் ஆன் பிஸ்னஸ் ஆன் வீல்ஸில் கொண்டு வரக்கூடாதுன்னு டிசைன் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ். நார்மலான வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளே வந்து இதை ஹேண்டில் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தா லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓப்பன் பண்ணி அவங்களே வண்டி டிரைவ் பண்ணிக்கலாம், அவங்களே சேல்ஸும் பண்ணிக்கலாம். வாங்க இதோட இதுவும் நான் காமிக்கிறேன். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வெஹிக்கிள் வந்து ரெடி பண்ணி தரோம். இப்போ இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா டீ ஷாப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு வந்து பப்ஸு, ஒரு பிஸ்கெட்ஸு எதனா நம்ம வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு கூட இது உள்ள நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ ட்ரம் வந்து நம்ம இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம், அடுப்பு வேணுனாலும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கேஷ் பாக்ஸ் எல்லாமே நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல வேணும்னாலும் நம்ம ரேக் மாதிரி வச்சு நாங்கள் தருவோம். அவங்களோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து வச்சு நாங்கள் கொடுப்போம். இப்போதைக்கு இந்த மாடல் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த எம்ஆட்டோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி இது பிஸ்னஸ் வீல்ஸ். ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 வகையான பிஸ்னஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து ஒரு டீ ஷாப் ரன் பண்ணலாம், பிரியாணி ஷாப் ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமைஸாக உங்களோட பிஸ்னஸை இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். இது ஒரு 10 கெப்பாசிட்டி வரைக்கும் தாங்கும். ஒரு 1000 கிலோ வரைக்கும் இந்த ஆட்டோவை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். ஒரு சார்ஜுக்கு வந்து கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் வரைக்கும் இது செல்லும். இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட் கரண்ட் மட்டும்தான் செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபாய் தான் மெயின்டெனன்ஸு. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் சிஸ்டம்ஸு எல்லாமே இதிலே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு தனியாக அடிஷ்னலாக எந்த விதமான பேட்டரியும் நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. ஸோ இந்த வண்டியை ஒரு 2.5 hours 3 hours நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அப்படின்னா ஸோ இந்த வண்டியை எங்கே வேணாலும் கொண்டு போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஆட்டோ நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய ஒரு நார்மல் பெட்ரோல் டீசல் ஆட்டோவோட சைஸ் என்ன இருக்குமோ அதே அளவுக்கு காம்பேக்டாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 8 அடி வரைக்கும் ஹைட்டில் நீங்கள் வந்து இந்த ஆட்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து ரேக்கிங் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஷோகேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒரு கடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்கும். இது ஒரு காம்பேக்டாக இந்த ஆட்டோவை கொண்டு வந்திருக்கும். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆட்டோக்கு எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டால் எவ்வளோ நேரம் போகும்? கரெக்டாக ஒரு 3.5 மணி நேரம் நம்ம போட்டால் போதும் சார். 120 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ரன் பண்ணலாம் சார். எவ்வளோ ஸ்பீடில் போகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 ஸ்பீட் வரைக்கும் நம்ம ஓட்டலாம் சார். சார் நார்மலாக நம்ம ஓட்டுற ஆட்டோ இது வந்து ஆட்டோ வெஹிக்கிள் நம்ம சொல்கிறோம். மற்ற வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆன் ஆஃப் சாவி இருக்கும், செல்ஃப் ஷாட் வரும் மற்ற வண்டியில். இதில் வந்து அப்படி இல்லை, சாவி நம்ம ஆன் பண்ண உடனே பார்த்தீங்களாவே ரன்னிங்கில் இருக்கும். ஸோ ஆக்சிலேட்டர் குத்தா மட்டுமே போதும், மூவ் ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்கு, ஒன்லி ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும்தான். மற்ற ஆட்டோ மாதிரி வந்து இது கீர் போட வேண்டியது, ஸ்டக் ஆகுது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. ரொம்ப ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஜாலியாகவுமே இருக்கும் இந்த வண்டி. இதில் எஃப்எம்ல நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வண்டி ஓட்டும் போது ஒரு இரிட்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த வண்டியில் சுத்தமாகவே இருக்காது, எந்த வெஹிக்கிளுமே இருக்காது. எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது.
ஆக்சுவலாக இந்த ஒரு ஆட்டோவில் கரண்ட்டுக்குன்னு இது ஒரு 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா தான் மேக்ஸிமம் செலவாகும். ஒரு யூனிட் கரண்ட்டோட காஸ்ட் என்னவோ அதுதான் இதோட எக்ஸ்பென்சஸ் ஆகும். இதில் பெரிய மெயின்டெனன்ஸ் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கிடையாது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் நாங்களே வாரண்ட்டி கேரண்டி எல்லாமே கொடுத்துட்றோம். இதுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இந்த வண்டியில் எனி ப்ராப்ளம்ஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு வாரண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வண்டி எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் சார்ஜ் போட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை வந்து வீட்டிலே நீங்கள் நார்மலாக சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து 15 ஆம்ஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த ஆட்டோவை மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இப்போ ஒரு நார்மல் ஐசி இன்ஜின், இப்போ ஒரு பெட்ரோல் ஆட்டோவை எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ஃபுட் ட்ரக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அது ஒரு இடத்துல தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும். அதை எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. பட் இந்த ஆட்டோ ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அங்கே நடக்கல அப்படின்னா அடுத்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஈஸியாக காம்பேக்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய வகையில் இதை வந்து வடிவமைச்சிருக்கும். இதில் மெயின்டெனன்ஸ் இன்ஜின் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 0 மெயின்டெனன்ஸ் வண்டி. இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க எந்த வகையான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரியான ஐடியாக்களை நாங்களே கொடுத்து அதுக்கு பேங்க் லோனை நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். நேஷனலைஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 75% வரைக்கும் இந்த வாகனங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ எம்ஆட்டோ நிறுவனம் அவங்களுக்கு தேவையான அந்த மென்டரிங் சப்போர்ட் கொடுத்து இந்த வாகனங்களுக்கு தேவையான கான்செப்டை உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது விரைவிலே மக்கள் ஆன் ரோட்டில் பார்க்கலாம். இந்த வாகனங்கள் எல்லாத்தையுமே சேல்ஸுக்கு கொண்டு வரோம். இதற்கு வந்து டீலர்ஷிப் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான டீலர்ஷிப்பை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அந்தந்த டீலர் பாயிண்டில் போய் இதுக்கான வாரண்டியும் கேரண்டியும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முழுக்க 100% ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து எந்த விதமான தயக்கமோ அதை வந்து நிறைய செலவு வைக்குமோன்ற சந்தேகம் தேவையில்லை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது பேட்டரி நிற்க போகுது இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதில் இந்த ஆட்டோலே டிஸ்பிளே இருக்கும். எபோவ் 10 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது அதை ஷோ பண்ணிவிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நியர்பை லொக்கேஷனையும் அதை ஷோ பண்ணும். இது எங்கே நியர்பையில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற சென்டரையும் காட்டும். நீங்கள் அந்த இடத்துல போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஆட்டோ. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் வந்து நிறைய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண மாதிரி இந்த பொல்யூஷன் இல்லாத உலகம் எப்படி வந்து இருக்குன்றதை நமக்கு காமிச்சிருச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு ஓடிட்டு இருக்க ஆட்டோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட எபோவ் 5 மில்லியன் ஆட்டோ ரிக்ஷாக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 70 கண்ட்ரீஸில் வந்து நம்ம ஊர்லேருந்து ஆட்டோக்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எல்பிஜி பெட்ரோல் ஆட்டோக்கள் இதோட பொல்யூஷன் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ 4 டன் பொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஓவரால் பொல்யூஷன்ல வந்து 11% வந்து ஆட்டோவோட பொல்யூஷன் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஆட்டோக்கள் தான் ஃபியூச்சர் மொபிலிட்டி. எலக்ட்ரிக் தான், நீங்க சொன்ன மாதிரி பைசைக்கிள், எலக்ட்ரிக் சைக்கிள், ஆட்டோ தான் ஃபியூச்சர் மொபிலிட்டி. நம்ம எல்லாருமே அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு இன்னொரு டைம் எடுக்கும். பட் இதுதான் ஃபியூச்சர். எக்கனாமிக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மக்களுக்கான ஒரு பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கான சேவிங்ஸை கொண்டு வரும். ஸோ ஃபியூச்சரில் இன்னொரு 2-3 இயர்ஸில் நம்ம எல்லாருமே எலக்ட்ரிக்கு அடாப்ட் ஆகிடுவோம். ஸோ கவர்மெண்ட்டும் அதுக்கான நிறைய ஸ்கீம்ஸையும் ஆஃபர்ஸையும் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக நிறைய 10,000 கோடி ரூபா வந்து அரசு வந்து மானியங்கள் எல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குறவங்களுக்கான ஃபேம் சப்சிடரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. தமிழ்நாடு அரசு மாசு இல்லாத தமிழகம் அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்து இந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்களை நிறைய கொண்டு வரதற்கான முயற்சியில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விரைவிலே வந்து மாசு இல்லாத ஒரு தமிழகத்தில் எம்ஆட்டோடைய பங்கு நிறைய இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 வேரியண்ட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொண்டு வரோம். ஒரு வெஜிடபிள் வெண்டாருக்கான மாடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வெஜிடபிள் வெண்டாருக்கான வெஜின்னு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறோம். சோலார் ஆட்டோவை லான்ச் பண்ணுறோம். அதே மாதிரி வில்லேஜஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஆம்புலன்சஸ் கொண்டு வரோம். அதை 3 வீலரில் கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 13 வேரியன்ட் கார்கோ வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரோம். அதே மாதிரி மினி டிப்பர்ஸ் மாதிரி மாடலில் கொண்டு வரோம். அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிளில் நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வரோம். ஒரு கம்மியான விலையில் 1.5 லட்ச ரூபாயில் ஆரம்பித்து சராசரி ஒரு 6-7 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸை வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்.
இப்போ எக்ஸிஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா எம்ஆட்டோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனம் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பஜாஜோட பழைய பெட்ரோல், எல்பிஜி, டீசல் ஆட்டோக்கள் 2000 மாடலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்டோக்கள் நாங்கள் வந்து யார் எடுத்துகிட்டு வந்தாலும் எலக்ட்ரிக்காக மாற்றி கொடுக்குறோம். அதை ரீபர்பிஷ் பண்ணி பெட்ரோல், எல்பிஜி ஆட்டோவை எலக்ட்ரிக்காக மாற்றி கொடுத்துட்ருந்தோம். பட் அதுக்கடுத்து எம்ஆட்டோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனம் என்ன பண்ணோம் அப்படின்னா புதிய ஆட்டோக்களை நாங்களே தயார் பண்ணி அதை தான் நாங்கள் புது வெஹிக்கிளாக மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ். இது முழுக்க முழுக்க கம்ப்ளீட் எலக்ட்ரிக் வாகனம், 100% பியூர் எலக்ட்ரிக்காக தான் இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய, மக்களுக்கு என்ன தேவையோ மார்க்கெட்டில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஈஸி சுச்சுவேஷன் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாகனங்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. சேம் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோக்கள் என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த ஈக்குவல் குவாலிட்டியில் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் கொண்டு வந்திருக்கும். ஆட்டோவோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாப் ஸ்பீட் 70 கிலோமீட்டர் போகும். பட் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் 45 to 55 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இதோட ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வெறும் 3 டயர் மட்டும்தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாரண்டிலையும் கேரண்டிலையும் கிளைம் ஆகிடும். இந்த எம்ஆட்டோவோட எலக்ட்ரிக் வாகனங்களை நீங்கள் பார்வையிடணும், இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இதில் இருக்க சந்தேகங்களை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னா போரூரில் இருக்க டெமோ யூனிட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ் இந்த எலக்ட்ரிக் வாகனங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களையும் என்னுடைய டீம் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. விரைவில் எலக்ட்ரிக்கில் எல்லாரும் அடாப்ட் ஆகணுன்றதுக்காக எம்ஆட்டோ நிறுவனம் முயற்சி செஞ்சு